வணக்கம் வணக்கம். இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, சோ நான் உங்க தீப்தி மற்றும் ஜெயஸ்ரீ தான். ஓகே, சோ நாங்க ரெண்டு பேரும் எங்களோட பேர்களை சொல்லிட்டோம். ஜெயஸ்ரீ, இன்னைக்கு ஒரு சூப்பரான டே தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஏன்னா மணி 12வது, 2 அழகான பெண்கள் நிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் 12வது 2 அழகான பெண்கள் நிக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே டைலாக். இல்ல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஜெயஸ்ரீ. யோசிக்கணும்க்கா. சரி, நாளைல இருந்து நான் டிஃபரெண்டா அங்க இங்க நின்னு யோசிக்க போறேன். இருந்து யோசிக்கலாம், படுத்துட்டோம் யோசிக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்னொரு உண்மையாவே ஸ்பெஷல் டே ஒன்னு வச்சிருக்கிறேன். என்னவா இருக்கும்? இன்னைக்கு வேர்ல்ட் வாய்ஸ் டேவா? வாய்ஸ் டேயா? ரஜினி சார் மாதிரி பேசணுமா, கமல் சார் மாதிரி பேசணுமா, இல்ல எம்ஜிஆர் சார் மாதிரி பேசணுமா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. வாய்ஸ் டேமா? ஏமா வாய்ஸ் டேனா அந்த வாய்ஸ் டே இல்லமா. நீங்க வந்து திருக்குறள்லாம் அழகா சொல்வீங்க. நான் வந்து பல இடங்கள்ல இருந்து கேள்விப்பட்டேன். ஒரு திருக்குறள் அப்படியே உங்க குரல்ல கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். ஓகே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது எல்லாரும் சொல்றதுதான். வேற எதனா டிஃபரெண்டா சொல்லுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடட்டா? ஸ்டார்ட் பண்ணுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றே நாளாய பேனன் கொள்வாள் அறிவான் நற்றார் தொழாரணி மலர் மிசேங்கினால் மானடி சேர்ந்தார். ஐயோ 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 ஐயோப்பா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இல்ல நீங்க ரொம்ப ரொம்ப அழகா குரல் சொன்னீங்க. ரொம்ப அழகா குரல் சொன்னீங்க. கிளாப்ஸ் எல்லாம் போடுறாங்க. உண்மையாவே ரொம்ப அழகா குரல் சொன்னீங்க. எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப முன்னாடி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. வாய்ஸ் டேன்னு சொன்னேன். அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா குரல் எல்லாம் வந்து சொல்லி அசத்திட்டாங்க. ஸ்டாப் பண்ண சொன்னது எனக்கு தெரியும். கேம் குள்ள போயிடுவோம், லேட் ஆயிட்டு. இதெல்லாம் ஆமா அதேதான். சரி, ஓகே. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேம் குள்ள போயிடலாமா? போயிடலாம். சோ இன்னைக்கான கேம் இன்னைக்கு Thursday. என்ன கேம் பாப்போம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் சினி ஏனி வாணி. ஓகே, நீங்க சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்தேன். ஓ, நீங்க எனக்காக விட்டு கொடுத்தீங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப பயங்கரமா வந்து கவிதைலாம் வருது. உங்க கூட இருக்கிற பவர் நினைக்கிறேன். ஆமா, யார் பாத்தீங்களா? இன்னைக்கு நான் பப்பிமா எனக்கு கிளாப்ஸ் போடுறதுலாம் எனக்கு கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. உங்களுக்கு இல்லம்மா, எனக்கு தான் போட்டாங்க. எப்ப பார்த்தாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சினி ஏனி வாணின்னு சொல்லியாச்சு. பப்பிமா வந்து டைட்டில இறக்கியாச்சு. இன்னைக்கு நமக்கு கேம் விளையாடுறதுக்கு என்னென்ன தேவை நீங்க சொல்லுங்க ஜெயஸ்ரீ. பரமபதம். பரமபதம்ல என்னென்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். உங்களுக்கு தான் பாம்புனா ரொம்ப பிடிக்கும் நான் கேள்விப்பட்டேன். பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், நம்பர்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து விளையாடணும் நம்ம. அப்ப நம்ம வந்து இங்க நின்றா பரமபதம் எப்படி வரும்? கரெக்ட், தள்ளி போங்க. நம்ம பப்பிமா பரமபதத்தை இறக்குங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். பப்பிமா பரமபதத்தை இறக்குங்க. ஓகே, வந்துருச்சு. நமக்கான பரமபதம் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இத வந்து விளையாடுறதுக்கு நமக்கு பாம்பு இருக்கு, ஏணி இருக்கு, அடிஷனலா 2 விஷயங்கள் क्वेश्चनும் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. வேற என்ன தேவை? நானே சொல்லுதேன். எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்லுதேன். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருப்பீங்க. நானே எடுத்துட்டு வரேன். சரி, எடுத்துட்டு வாங்க. திரும்புங்க. சரி, சொல்லுங்க. வெப்பன் என்ன வெப்பன்? ஆஹா, அப்ப நீங்க இன்னைக்கு டைஸ உருட்ட போறீங்க. உருட்டுறதுனா உங்களுக்கு ரொம்ப பழக்கமோ? உங்களை மாதிரிலாம் உருட்ட மாட்டாங்க. நாங்களாம் உண்மையா உருட்டுவோம். அவங்களாம் உருட்டலே பிறந்துருவாங்க. சரி, ஓகே. இப்போ क्वेश्चनும் இருக்கு, பரமபதமும் இருக்கு, டைஸும் இருக்கு. வேற யார் தேவை நமக்கு? காலஸ் தேவை. காலஸ் தேவையில்ல. அப்ப காலஸ் ஃபர்ஸ்ட் போயிடலாமா? வந்திருப்பாங்க, நீங்க தான் எடுக்கணும். நீங்க தான் சரி ரொம்ப டேமேஜ் பண்றாங்க போல. சோ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், என்னோட பேர் அமிர்த கௌரிங்க மேடம். ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கௌரி இருக்காங்க. மேடம், உங்க ப்ரோகிராம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நாங்களும் சொல்றோம் நன்றி. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா, அது நான் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த ஷோ சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் எதிர்பார்த்தேன் மேம். இனிமே ஜெயஸ்ரீ தீப்தி ராஜ்யம். ஓகேவா? நல்லா இருக்கு. ப்ரோகிராம் நல்லா இருக்கு. நாங்க ஃபேமிலியோட பாப்போம் டெய்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரோகிராம். பையன் பேர் என்ன? மேடம், ஆக்சுவலி நீங்க சஞ்சய். நீங்க தம்பி பேரு சஞ்சய். ஆஹா, என்ன ஒரு எமோஷனல் கனெக்ஷன். இப்போ ஜெயஸ்ரீ வந்து ஆரம்பத்துல ஒரு குரல் சொல்லிருப்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரியே நீங்க கடகடன்னு பேசுறீங்க மேம். உங்களுக்கு ஈடு கொடுத்து என்னால பேச முடியல. ஓகேவா? சரி மேம், இப்போ வந்து நம்ம கேம்குள்ள போயிடலாமா? ஓகே, உங்களுக்கான உருட்ட வந்து ஜெயஸ்ரீ உருட்ட போறா. நீங்க வந்து அதுல வர நம்பருக்கு வந்து என்ன கேள்வி பார்த்து ஆன்சர் பண்ண போறீங்க.
ஓகேவா ஜெயஸ்ரீ உருட்டுங்க. உருட்டுங்கன்னு ஏதோ ஒரு இல்ல 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 உருட்டுங்க உருட்டுங்க. 1 போடு போடு. 3 ஆஹா எடுத்ததும் 6 போடு. சூப்பர் மேம். எடுத்ததுமே உங்களுக்கு வந்து 6 விழுந்திருக்கு. ஓகேங்க மேடம். ஓகேவா பப்பிமாட்ட வந்து பப்பிமா கேள்வியை போடுங்க பப்பிமான்னு சொல்லுங்க நீங்க. பப்பிமா கேள்வி போடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சொல்லுவாங்க. நீங்களே உங்களுக்கான பாக்ஸ் 6ல வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா உங்களுக்கு கனெக்ஷன் இமேஜஸ் போடுவாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு சில கனெக்ஷன் இமேஜஸ் போடுவாங்க. அதை வச்சு அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா பப்பிமா அவங்களுக்கான கேள்வியை போடுங்க பப்பிமா. போடுங்க பப்பிமா. மைண்ட் சவுண்ட் மாதிரியே இருக்குங்க. பப்பிமா டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் வரலைங்க மேடம். வரும் வரும் பொறுமையா பொறுமை. நீங்க நம்ம ஜெயஸ்ரீ மாதிரி ஸ்பீடா இருக்கீங்க. நீங்க தீப்தி மாதிரி ஸ்பீடா இருக்கீங்க. ஓகே பப்பிமா டைமரை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ இந்த மியூசிக் டைரக்டர் யாருன்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கட்டுங்க. குடிப்பாங்கங்க. வெயிட் அவங்க பண்ணுங்க. குடிப்பாங்க. உங்களுக்கு வேண்டி சப்போர்ட்லாம் பண்ணிருக்கேன். புடிங்க கண்டு. ஓகேங்க மேடம். ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணுங்க மேம். அதுதான் மேம் அந்த ட்ரை பண்றேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆமா 2 இமேஜ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸ்கிரீன்ல. கஷ்டமா இருக்குங்க மேடம். ஈஸிங்க. ஜெயஸ்ரீ இருக்கும் உங்களுக்கு பயம் வேண்டாம். ஓகே ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது டைம் ஆயிட்டு அப் ஆயிட்டு. ஆமா உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. எதுவும் கெஸ் இருக்கா? தெரியலங்க மேடம் எனக்கு. சரி ஓகே ஃப்ரீயா விட்டுருங்க மேடம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ட்ரை பண்றேங்க மேடம். சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ட்ரை பண்ணீங்க ரொம்ப அழகா. அதுக்காக நம்ம பப்பிமாட்ட ஆன்சர் கேட்டலாம். பப்பிமா ஆன்சரை ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. நான் சொன்னாதான் ப்ளே பண்ணுவாங்க. பவதாரணி என்பதுதான் சரியான விடை. ஓகே மேம் ரொம்ப அழகா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே நம்ம டெய்லி கால் பண்ணுங்க. எங்க ஷோஸ் பாருங்க. எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாமா ஜெயஸ்ரீ? போயிடலாமே. ஸோ நெக்ஸ்ட் காலர் ஜெயஸ்ரீ பேச போறாங்க. ஜெயஸ்ரீ நீங்க பேசுங்க. ஹலோ 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயோ ஸ்வீட்டா இருக்குங்க வாய்ஸ். ஹலோ ஓகே. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணீங்க? சென்னை. நேம் என்னம்மா? ஓகே அலைனா. அலைனா சூப்பர். எனக்கு அலினான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலி அப்படி வடிவேல் காமெடி மாதிரி கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? தோசை. ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்க? 3rd standard. 3rd standard. ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஸ்கூல் லீவா? ஸ்கூல் லீவா? ஆமா. ஓகே. ஸ்கூல் லீவ் அன்னைக்கு ஒரு குழந்தை நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. சரி உங்களுக்காக நம்ம வந்து ஜெயஸ்ரீ வந்து அழகா வந்து டைஸ் உருட்ட போறாங்க. ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளையாடி இருக்கீங்களா அலினா நீங்க? இல்ல நான் பாத்திருக்கேன். ஆஹா சூப்பர் கியூட்டா பேசுறீங்க. சரி உருட்டிடலாமா ஜெயஸ்ரீ? இல்ல அந்த பொண்ணு சொன்னாதான் நான் உருட்டுவேன். நீங்க சொல்லுங்க. அப்பதான் ஜெயஸ்ரீ அக்கா உருட்டுங்க அப்படி சொல்லுங்க. ஜெயஸ்ரீ அக்கா உருட்டுங்க சொல்லுங்க. ஜெயஸ்ரீ அக்கா உருட்டுங்க. थैंक यू. உருட்டிடுறேன். உருட்டு. நம்பர் 2 வந்திருக்கு நம்ம அலினா பாப்பாக்காக. சூப்பர். ஓகே சோ உங்களுக்கு என்ன கேள்வின்னு பார்த்தலாமா அலினா? ஓகே. பிஜிஎம் அதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ உங்களுக்கு ஒரு பிஜிஎம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. பப்பிமா क्वेश्चन வந்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. ஓகே இது ஓகே உங்களுக்கான பிஜிஎம் வந்து ப்ளே பண்ணியாச்சு. என்ன பாடல்னு கண்டுபிடிங்க. என்ஜிகேயா? பப்பிமா டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ஜிகே. இல்ல என்ன பாடல்னு என்ன பாட்டு டக்கு டக்கு புரியல. யோசிங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப ரீசன்ட் டைம்ல வந்த பாட்டை தான் நாங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு ரீசன்ட் டைம்ல வந்த பாட்டு தான் போட்டிருக்கோம். எஸ் சொல்லுங்க அலினா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? யோசிச்சிட்டு இருக்காங்கங்க. யோசிச்சிட்டு இருக்காங்களா?
தெரியலையே. தெரியலையா? தெரியல கூட இவ்வளவு கியூட்டா சொல்றாங்கல்ல, தெரியலையே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இருங்க, உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பப்பிமாவே கேட்டுடலாமா? நீங்களே கேளுங்க பாப்போம். பப்பிமா ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. பப்பிமா அப்படி கேளுங்க. பப்பிமா ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. ஓகே, ஸோ பிரியாத என்ன அப்படிங்கிறது தான் இந்த சாங்கோட நேம். ஸோ அலினா, ரொம்ப சந்தோஷம், அழகா எங்களுக்கு கால் பண்ணி எங்க 2 பேரை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இந்த செட்ல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போயிருக்கீங்க. கியூட்டா பேசுனாங்க. ஆமா, ரொம்ப 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 கியூட்டா பேசிருக்கீங்க. உண்மையா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேம் விளையாடுவாங்கன்னு. கியூட்டான குழந்தை. கியூட்டான குழந்தை. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தோணுது. பிரேக்கா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிச்சீங்க ஜெயஸ்ரீ? ஸ்லோ வாய்ஸ் எடுத்தப்பவே புரிஞ்சிட்டுங்க. ஓகே, ஆக மொத்தம் நீங்க ரெடியா தான் வந்திருக்கீங்க. என்ன போட்டு தாங்க. இது யாரோட பிரிபரேஷன் எனக்கு தெரியும். ஐயோ, நான் போய் கவனிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கே குருங்க. ஆஹா, நான் போய் கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. அம்மா, ஷோக்குள்ள வந்துட்டோமா? தெரியுமா தெரியாதா? ஐயோ அண்டவா, எனக்கு தெரியுங்க. வெல்கம் பேக் அப்படினா கத்தி சொன்னீங்களே. சரி, அப்புறம் எதுக்கு நீங்க உருட்டிக்கிட்டே இருந்தீங்க? ஓ, பழக்க தோஷமா? எஸ், பழக்க தோஷமா போ. சரி, இவங்களே ஒத்துக்கறாங்க. அந்த பழக்க தோஷம் இல்ல, இவங்க தான் உண்மையா உருட்டுவாங்க. நான் உருட்டவே மாட்டேன். தெரியுது எல்லாருக்குமே தெரியும். ஆஹா, சரி, எலெக்ஷனுக்கு ஓட் எல்லாம் போடணும். என்ன பிளான்? எலெக்ஷன் போறீங்க ஓட் போட? ஆக்சுவலி எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்படியா? ஆமா. ஆஹா, நான் கேளல. சூப்பர் சூப்பர். அப்போ இங்க ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் நின்னுட்டு இருக்காங்க நமக்கு தெரியாம. சரி, ஓகே. சோ மறக்காம எல்லாரும் 23ஆம் தேதி வந்து உங்களோட ஓட்டு வாக்குகளை பதிவு பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஜெயஸ்ரீ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகான ஒரு குட்டி குழந்தை நம்ம கூட வந்து விளையாடுச்சு. இதே மாதிரி நம்ம காலேஜ் இன்னும் நிறைய பேர் கியூட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க பேசாம கால் எடுக்கணும்க்கா. சரி, போறேன். போங்க. சோ நெக்ஸ்ட் காலர் பேசுங்க. நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க. ஹலோ, ஹாய், சொல்லுங்க. வணக்கங்க. உங்கள்ட்ட தீப்தி அக்கா பேசணுமா? சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வனிதாமணிங்க. வனிதாமணி, அவனமோகினி. இப்ப பாலசரன் தானே இந்த பாடி இருப்பாரு. வனிதாமணி. எனக்கு ஒரு ஆண்டி தெரியும் வனிதாமணின்னு. அப்பா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட பேரும் எனக்கு தெரியும். மேம், உங்க ஸ்பீக்கர், உங்க டிவி வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. எங்க கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க. பண்ணியாச்சா? ஓகே. இதாவது ஜெயஸ்ரீக்கு எப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் பேர்லயும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதனால நீங்க வந்து மறந்துருங்க ஜெயஸ்ரீ இந்த செட்டுல இருக்கிறதையே. நம்ம மட்டும் பேசலாம். சரியில்லை, மறக்க கூடாது. என்ன பதறாங்க? நான் தான் உருட்டணும். நீங்க தான் உருட்டணும். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? ஹவுஸ் வைஃப் தானா? ஓகே. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது 23ஆம் தேதி. ஆமாங்க. என்ன ரெடியா நீங்க அதுக்கு? தட்டால் புட்டாலா காலையில எந்திரிச்சு போய் என்ன வேலையா இருந்தாலும் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுட்டு வந்துருங்க. முன்னாடி போய் போட்டு வந்தேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். இது அல்லவா கடமை. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கட்டுப்பாடு. இப்போ வந்து நம்ம பரமபதத்துல மேடம் உருட்ட போறாங்க. உருட்டிடலாமா மேம்? ஓகே ஜெயஸ்ரீ மேடம். அவங்க சொன்னாதான் உருட்டு, அவங்க என்கிட்ட பேசல. நீங்களே சொல்லுங்க மேம். ஜெயஸ்ரீ மேம் உருட்டுங்க. தேங்க் யூ. ஐயே, என்ன சிரிப்பு. உங்களுக்கு நம்பர் 4 வந்திருக்கு மேம். ஸோ 4ஆம் நம்பர் பாக்ஸில் என்ன கேள்வி நம்ம பப்பிமா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கனெக்ஷன். ஓகே. ஸோ பப்பிமா வந்து ஒரு கனெக்ஷன் இமேஜ் போட போறாங்க. இது வந்து என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே பப்பிமா, அவங்களுக்கான கேள்வியை வந்து ப்ளே பண்ணிடுங்க. நீங்க கொஞ்சம் வாய மூடினாங்களா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மேடம் நீங்க பேசிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு 2 இமேஜ் வந்து வந்திருக்கு. இந்த 2 இமேஜை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட பேர் உங்களுக்கு வந்து தோணும். அந்த படம் பேர் என்னன்றதை சட்டுன்னு அப்படியே சொல்லிடுங்க. பப்பிமா, டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சட்டுன்னு சொல்லணுமா? ஆமா, நல்லா பாருங்க, நல்லா யோசிங்க. நாங்க தீப்தி இருக்காங்க, ஜெயஸ்ரீ கூட இருக்கோம். ஆமா, கூட பப்பிமாவும் இருக்காங்க.
படத்து பேருங்களா? ஆமா மேம், படத்தோட பேரு. ஃபர்ஸ்ட் இமேஜ் என்னன்னு பாருங்க. கூட யாரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அதான் கரெக்டா நான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? சிரிக்கிறாங்க பாத்தியா? எனக்கு தெரியும். நானே சிரிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல என்ன மேம் இருக்கு? மணல் கயிறு. மனம் கைதா? சரி, மணல் கயிறா? மணல் கயிறு. மணல் கயிறு. ஓகே ஓகே ஓகே, சரி. நீங்க மணல் கயிறுன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிருக்கீங்க, அந்த படம் பேரு. சரி, இது கரெக்டா தப்பா நம்ம பப்பிமாட்ட கேட்டுடலாம். பப்பிமா அவங்களுக்கான ஆன்சர் என்னன்றத பாத்துறோம். மன்மதன் என்பதுதான் சரியான விடை மேம். பாத்தீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து அவங்க கையில வந்து மண் இருக்கா, ரெண்டாவது இமேஜ்ல வந்து நம்ம ஆங்கர் மதன் கௌரி இருக்காரு. சோ அதுதான் மதன். சரி, பரவாயில்ல மேம், ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. ஜெயஸ்ரீட்ட வேற நீங்க டைரக்டா நீங்களே உருட்டுங்க மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அந்த சந்தோஷத்திலே அவங்க இன்னைக்கு ஃபுல் டே பூரிச்சு போயிடுவாங்க. ஆமா, ரொம்ப 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 நன்றி மேம். தொடர்ந்து ஷோ எல்லாம் பாருங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர். சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, நான் பேசுறேங்க. பேசுங்க சும்மா. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருங்க. நாங்க ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சமைச்ச சூப்பரா இருக்கும். சாப்பாடுலாம் சமைச்சாச்சா? சமைச்சாச்சு மேடம். விளையாட ரெடியா இருக்கீங்க? இருக்கேன். நான் உருட்டிடவா? நல்லா இருக்காங்க. ரெடியா? ரெடி மேடம். ரெடியா? உருட்டுங்க ஜெயஸ்ரீ. 1 2 3. 6. ஓகே, சோ உங்களுக்கு வந்திருக்கிற நம்பர் வந்து 6. சோ 6ல வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் கனெக்ஷன் மேம். ஓகேவா? சோ மியூசிக் டைரக்டர் கனெக்ஷனா உங்களுக்கு என்னன்னா, ஒரு அந்த மியூசிக் டைரக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 இமேஜ் போடுவாங்க. அந்த இமேஜை வந்து சம்பந்தப்படுத்தி நீங்க அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கான क्वेश्चन வந்து பப்பிமா ப்ளே பண்ணிடுங்க. நான் சொன்னாதான் ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுங்க. பண்ணியாச்சு. ஓகே, சோ உங்களுக்கு வந்து 2 இமேஜ் வந்திருக்கு. அந்த 2 இமேஜை சம்பந்தப்படுத்தி பார்த்து அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்றதை கண்டுபிடிங்க மேம். கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கான டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நீங்களும் உங்க மனசுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம். யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இப்படி மேலே பார்த்து. உனக்கு தெரியுமா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு தெரியாது, நான் ஒத்துப்பேன். ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. எனக்கும் தெரியாது. ஒத்துக்கணும், என்ன மாதிரி ஒத்துக்கோங்க. அந்த மேம் தீவிரமா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேம் இருக்கீங்களா? யோசிக்காங்க. ஹலோ, பேசியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ தெரியலையா? அப்படி நல்லா கொஞ்சம் யோசிங்க. ஆனா உங்களுக்கான டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. ஏதாவது கெஸ் ஏதாவது இருக்கா மேம்? இல்லையா? சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டா தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க. ஆமா, பப்பிமா ஆன்சரை ப்ளே பண்ணிடுங்க. பப்பிமா என்ன ஆன்சர்? ஓ, ஓகே ஓகே, கோவிந்த் வசந்தா என்பதுதான் சரியான விடை. சோ இதுதான் மேம் ஆன்சர். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து எங்க ஷோஸ் பாருங்க. ஓகே, கால் பண்ணுங்க. ஆமா, நெக்ஸ்ட் காலர் போயிடலாமா? நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம் 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 மேம். நீங்க டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுங்க. எங்க கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க. ஆமா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பவானி, பூந்தமல்லியில இருந்து பேசுறேங்க. பூந்தமல்லியில இருந்து. உங்க பேரு? பவானி. பவானி. ஒன் டைம் தான் சொன்னாங்க. எப்படி கரெக்ட்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? நீங்க தான் கரெக்ட்டா. ரொம்ப ஷார்ப். எனக்கு தான் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. என்ன பண்றது? கரெக்ட்டா ஒத்துக்கிட்டாங்க. என்ன மேம் பண்றீங்க நீங்க? ஹவுஸ் வைஃப் தாங்க. ஹவுஸ் வைஃப் தானா? சமையல்லாம் ஆயிடுச்சா? சமையல்லாம் ஆச்சுங்க. ஓகே, எலெக்ஷன் இருக்கு அடுத்த வாரம். ஆமாங்க. மறக்காம 100% ஓட்டை வந்து பதிவு பண்ணிடுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஓட் போட்டுருங்க. ஓகேவா? ரெடியா இருங்க. ஓகே மேம். சோ இப்போ நீங்க வந்து இந்த கேம்லாம் பாத்திருக்கீங்களா? இப்பதான் பாக்குறேன் முத. அப்படியா? சோ ஃபர்ஸ்ட் காலரா நீங்க? ஆமாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அத ஃபர்ஸ்ட் டைம் காலர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் காலர் முடிஞ்சிட்டு. போதும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரமபதம், அதாவது ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் இருக்குல மேம், அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், அதெல்லாம் இருக்குமே, அதுதான். அதெல்லாம் தான் மேம் கேம். இந்த மேம் வந்து உருட்ட போறாங்க. அதுக்கு வர கேள்வி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே ஜெயஸ்ரீ, உருட்டுங்க.
நானே உருட்டுவேன். சீக்கிரம் உருட்டுங்க. நீங்க உருட்டாம இருங்க. உங்களுக்கு நம்பர் 4 வந்திருக்கு மேம். ஸோ நம்பர் 4ல உங்களுக்கு இருக்கிற கேள்வி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கனெக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு கனெக்ஷன் இமேஜஸ் போடுவாங்க, அதை சம்மந்தப்படுத்தி பார்த்தா அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா? ஸோ பப்பிமா கேள்வியை வந்து ப்ளே பண்ணிடுங்க. ப்ளே பண்ணிடுங்க. ராரா. ஆஹா, ஓகே, இதுதான் உங்களுக்கான வந்திருக்கிற 2 கனெக்ஷன் இமேஜ். இதை சம்மந்தப்படுத்தி பார்த்து என்ன படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ராராவா? ராரா. ஆஹா, அப்புறம் பாட்டில் பாட்டில் இருக்கு. நல்லா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆமா, தெரியலீங்களே. தெரியலையா? என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2வது இமேஜ்ல என்ன இருக்கு? ராரா. டைம் அப். ஓகே நான் சரி, ஸ்ட்ரிக்ட்டா ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிச்சு. மேடம் வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து பப்பி மாட்டே ஆன்சர் கேட்டுடலாமா? ஓகே ஓகே, பப்பிமா ஆன்சரை வந்து நீங்க ப்ளே பண்ணிடுங்க. உங்களுக்கான விடை ராஜா என்பது சரியான விடை. ஓகே, சோ ஆமா ராஜா. ஏன்னா அங்க ஜார் இருக்குல்ல, ஜார், அந்த ஜாருக்கு தான் ராரா பாட்டு ஜார், இது ரெண்டும் சேர்த்து ராஜா. அதுதான் வந்து இந்த படத்தோட பேர். ராஜா அப்படி கூப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க மேம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து எங்க ஷோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி. ஸோ ஜெயஸ்ரீ, இன்னைக்கு வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஜெயஸ்ரீ, நீங்க ஸ்லோவா பண்ணாலும் எண்டுன்னு தெரியுது. ஆமா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. போகணும்ல செட் விட்டு. போணுமோ? ஆமா போணுமோ? ஆமா. ஸோ இன்னைக்கு நாங்க வந்து இங்கேருந்து டாடா பை பை சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீப்தி மற்றும் ஜெயஸ்ரீ. ஸோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ.